நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். சாட் ஜிபிடி எழுதிட்டு கதையோட பார்ட் 2. இந்த பையனோட பேரு ராகவ். அவன் சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பாவோட கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சில கிரிமினல்ஸ் அவங்க அம்மா அப்பாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டுடுறாங்க. அந்த நேரத்துல தான் அவனுக்கு ஒண்ணு தோணுது, வெளிச்சோன்றத வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிடுச்சு. இருட்டு அவனை சூழ்ந்துருச்சு. இருட்டை அவனோட சக்தியா மாத்துறதுக்கு அவன் ரொம்ப வருஷமா படிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தார் டெசர்ட்ல ஒரு மர்மமான ரிச்சுவல் பண்ணானா உடம்பு ஃபுல்லா இருட்டா மாறி அவனுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அந்த செகண்ட் அவன் அங்க போய் அந்த ரிச்சுவலை முடிச்ச உடனே அவன் ஃபுல்லாவே இருட்டா மாறிடுறான். அவன் கண்ணு செவந்து க்ளோ ஆகுது. அவன் எங்கெங்கெல்லாம் காலடி வைக்கிறானோ அந்த இடத்துல இருக்க வெளிச்சம் அப்படியே மறையுது. அவனுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பலம் கிடைக்குது. ஷேடோ எல்லாத்தையும் பொருட்களா மாத்துற அளவுக்கு சக்தி கிடைக்குது. அவனுக்கே ஒரு பேர் வைக்கிறான், அதான் ஷேடோ ராட்சசன். பாதி சென்னை சிட்டில இருக்க மக்கள் எல்லாருமே மர்மமான முறையில காலி ஆகுறாங்க. ஒரு நாள் ராகவ் டிவி பார்க்கும்போது அப்பதான் அவன் சஞ்சயை பாக்குறான். சஞ்சய் எப்படி அந்த பஸ்ல ஐஜாக் ஆன குழந்தைங்களை காப்பாத்துறான்னு அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறான். சஞ்சயோட வெளிச்சத்தை மொத்தமா காலி பண்ணிட்டு இருட்டுன்னு ஒண்ணு மட்டும் தான் இருக்குன்னு முடிவு எடுக்கிறான்.